இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல தாத்தா? இது என்ன ஆச்சரியமா இருக்கே. வண்ணம் வண்ணம் எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். இதுவும் பிடிச்சிருக்கு. தாத்தா என்னாச்சு? நீல வண்ணமா? வண்ணம் வண்ணம் எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். அந்த வண்ணமாயன் வந்தான் பீம். பீம் ஏதாவது பண்ணு. இந்த வண்ணமாயன் யாரு? நான் தான். கோபுவோட வண்ணத்தை மட்டும் எடுக்கல, ரெண்டு குட்டி பசங்களோடதும் இந்த ஊரோட மொத்த வண்ணங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன? சித்திரகுட்டா, போதும் நிறுத்து. எல்லாரோட வண்ணங்களையும் திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா என்ன? உன்னை இப்போ நீயும் இங்க இருக்க மாட்ட. உன்னோட இந்த கருவியையும் நான் உடைச்சு போட போறேன். வேண்டாம். நம்ம பார்க்கிறதுக்கு அழகா இருக்கோம்ல. இதுல தானே ரொம்ப அழகா இருக்கே. நாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் பேராண்டி. வாங்க வாங்க. நீலப்படைங்க இது வரைக்கும் வெளியாட்களை சந்திச்சதே இல்ல. அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு தாத்தா? உங்களோட நீலப்படைங்க ஜாலியா விளையாடுறாங்க. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, என்ன விட்டுடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் நீலப்படைகளோட சேட்டைகளை தான் பாத்தீங்க. இப்ப நீலப்படைங்க விருந்தாளிகளோட வரவேற்பை எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. விருந்தாளிகளுக்கு விருந்த ஏற்பாடு பண்ணுங்க. ஜிம்பார் ஜிம்பா. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு சுவையான பழத்தை இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்ப
அப்புறம் தாத்தா நாங்க இங்க வந்ததுல எனக்கும் என் நண்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜக்கு, முதல் தடவையா நீ என்ன தாத்தான்னு கூப்பிட்டுருக்கப்பா. தாத்தா தாத்தா நான் வந்து இங்க அடிக்கடி வர போறியா? முதல்ல நீ இங்க இருந்து போக போறதே இல்ல. இதுக்கப்புறம் எங்க கூட தானே இருக்க போற. நான் என் நண்பர்கள் இல்லாம இருக்க மாட்டேனே. நான் டோலக்பூருக்கு திரும்பி போகணும். உங்களுடைய பழைய எதிரிங்க கொரில்லா படைங்க வந்து கொரில்லா படைகளா? யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஜிம்பா ரே ஜிம்பா. தாத்தா நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். ஏய், தாக்குங்க. ஜிம்பா ரே ஜிம்பா. எல்லாவும் ஒன்னா சேர்ந்து இப்படி பண்ணுவீங்களே. ஜக்கு, ராஜு, சுட்கி, நீங்க அந்த பக்கம் போங்க. ரொம்ப நன்றி பசங்களா. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நீலப்படைய பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. ஜக்குவோட குடும்பம்னா அது எங்களுக்கும் குடும்பம் தானே. அதனால நீங்க எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல தாத்தா. பசங்களா, இனி உன் நண்பர்களோட நீ டோலக்பூருக்கே திரும்ப போயிடு. அங்கதான் நீ சந்தோஷமா இருப்ப. ஜிம்பா ரே ஜிம்பா. அங்க பாருங்க. இவன் ரொம்ப குட்டியா இருக்கானே. எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசுலயே எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்களே, மரத்துல எங்க கூடவே குட்டி குட்டி மனிதர்களும் வாழ்வாங்களாம். இவன் அதை சேர்ந்தவன் நினைக்கிறேன். இவனுக்கு கொஞ்சம் லட்டுவை கொடுத்து பார்க்கலாமா? சரியா சொன்ன. இவனுக்கு கொஞ்சம் லட்டு கொடுக்கலாம். இங்க பாரு, இவன் கண்ணு திறந்துட்டான். ஏய் நில்லு, பயப்படாத. நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க, பஞ்சன் உங்களை பார்த்து பயப்படல. ஆனா நான் திரும்ப சீக்கிரமா போகலன்னா அப்புறம் ராஜா ஜம்போரி என்ன தண்டிச்சிருவாரு. லேட்டா போனா தண்டனை கொடுப்பாரா? உங்க ராஜா ரொம்ப வித்தியாசமானவரா இருக்காரு. ஜம்போர் எங்களுக்கெல்லாம் ராஜாவே கிடையாது. அவன் எங்க ராஜாவான லிக்காவை கைது பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம எங்க மக்கள் கிட்ட இருந்த மந்திர சக்தி எல்லாம் அவன் பறிச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் அடிமையாக்கி இருக்கான். இதுதான் விஷயம்னா உங்களை விடுதலை பண்றதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுவோம். இல்ல இல்ல இல்ல, அவன் மரத்துக்கு மேல இல்ல, மரத்துக்கு அடியில இருக்கான். இப்ப என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் குட்டியாக்கிடுறேன். இந்த வழியா போனா எங்க ராஜ்யத்துக்கு சுலபமா போய் சேர்ந்துடலாம். இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? எங்க மந்திர சக்திகளை அந்த ஜம்போர் பறிச்சுக்கிட்டான். அதனால அவன் தன்னையே ஒரு பெரிய தலைவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னா சேர்ந்தா கூட அந்த ஜம்போரை தோக்கடிக்க முடியாதா? முடியாது. ஏன்னா எங்க மந்திர சக்தி அவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் எங்க எல்லாரையும் இப்படிதான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருப்பான். நீங்களும் முட்டி போடுங்க போடுங்க. ஜம்போர் முன்னாடி முட்டி போட மறுக்கிறீங்களா? நீங்கள்லாம் யாருன்னு சொல்லுங்க. என் பேரு பீம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா இவங்களோட மந்திர சக்தியை திருப்பி கொடுத்துரு. அப்புறம் மகாராஜா லீக்காவை விடுதலை பண்ணிடு. இப்ப பாருங்க.
பீம் ஜம்போர தோக்கடிச்சிட்டான். ஹே! பஞ்சன், இப்ப நாங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு.